ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், எதிரிகளின் கடல் எல்லைக்குள் சென்று தாக்குதல் நடத்தும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்களை இந்திய கடற்படைக்காக தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்கள்னா என்ன, இந்தியா தயாரிக்க உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்களோட செயல்திறன் மற்றும் தாக்கும் திறன் என்ன, இந்த கப்பல்களை இந்திய கடற்படை என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படை ஆன்டி சப்மரின் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யறதுக்கு அமெரிக்காவிடம் இருந்து $300 மில்லியன் மதிப்பில ஆயுதங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படை அமெரிக்காவிடம் இருந்து என்னென்ன ஆயுதங்களை வாங்க போறாங்க, வாங்கப்படும் ஆயுதங்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய ராணுவம் 90 முதல் 95 பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை இந்திய ராணுவம் எதற்காக வாங்குறாங்க, இந்த ஹெலிகாப்டர்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய கடற்படைக்காக 6 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்கள் தயாரிக்கப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த 6 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்களை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்க போறாங்க. இந்தியா இந்த 6 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல் கப்பல்களை 9805 கோடி ரூபாய் செலவுல கட்ட போறாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல் கப்பல்கள் ஒரு ஹெவிலி ஆர்ம்டு கப்பல். இந்த கப்பல்ல அதிநவீன ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருக்கு. இதனால எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால இந்த கப்பல்களை கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த போர் கப்பல்களால் அதிவேகமா பயணிக்க முடியும். இதனால எதிரிகளின் எல்லைக்குள் அதிவேகமா ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்திட்டு திரும்ப முடியும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல் கப்பல்களை பயன்படுத்தி மேரிடைம் ஸ்ட்ரைக் ஆபரேஷன், ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர் ஆபரேஷன் போன்ற மிஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்களை சீடெனியல் ஆபரேஷன்களுக்கும் பயன்படுத்த முடியும். சீடெனியல் ஆபரேஷன் அப்படிங்கிறது எதிரி கப்பல்களை நமது கடல் எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுப்பதுதான் சீடெனியல் ஆபரேஷன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த கப்பல்களை இந்தியா மலாக்கா நீரிணை பகுதியில் டிப்ளாய் செய்து சீன கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நுழைய விடாமல் தடுக்க முடியும். இந்த கப்பல்களை பயன்படுத்தி எதிரிகளின் போர் கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பெரிய டேங்கர் ரக கப்பல்களுக்கு எதிராக ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல் போர் கப்பல்களை மார்ச் 2027 இருந்து இந்திய கடற்படைக்கு சப்ளை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதே கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் இந்திய கடற்படைக்காக 8 ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்ட்களை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கப்பல்கள்னால எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அளிக்க முடியும். இந்திய கடற்படைக்காக உருவாக்கப்பட உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல் போர் கப்பல்கள் 2200 டன் எடை கொண்டதா இருக்க போகுது. இந்த கப்பல்கள் 105 மீட்டர் நீளமும் 13 மீட்டர் அகலமும் 5 மீட்டர் உயரமும் கொண்டதா இருக்கும். இந்த கப்பல்களை இயக்குறதுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 MT-30 மேரிடைம் கேஸ் டர்பைன்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்கள்னால குறைந்தபட்சமா 1900 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 5200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இதனால இந்த கப்பல்களால் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்களை இயக்குறதுக்கு 80 செயலர்கள் மற்றும் 13 அதிகாரிகள் தேவைப்படுறாங்க. இந்த கப்பல்கள்ல அதிநவீன ரடார்கள் மற்றும் சோனார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கர்பன் பி சர்ஃபேஸ் சர்ச் ரடார், MF ஸ்டார், எஸ் பேண்ட், AES ரடார் போன்ற அதிநவீன ரடார்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பலோட பிரதான நோக்கமே தாக்குதல் தான். அதனால இந்த கப்பல்கள்ல பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல்களை எதிரிகளின் மிசைல் மற்றும் விமான தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு 32 VLSR SAM மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எதிரிகளின் போர்க்கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள் மற்றும் எதிரிகளின் தரை இலக்குகளை
இலக்குகளை தாக்குவதற்கு 8 பிரம்மோஸ் மிசைல்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 8 பிரம்மோஸ் மிசைல்களும் வெர்டிகல் லான்ச்சர்கள்ல இருந்து லான்ச் செய்யப்படும். அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்கள்ல குறைவான தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிப்பதற்கு வீஸ்வராட் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படுது. இந்த வீஸ்வராட் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அடுத்து குறைவான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு ஒரு ஓட்டோ மெலோரா 76mm நேவல் கன் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த கப்பல்ல 2 AK-630M க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த கப்பல்களை பிரத்யேகமா அஃபென்சிவ் ஆபரேஷன்களுக்கு இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படை அமெரிக்காவிடம் இருந்து $300 மில்லியன் மதிப்புல ஹெல்ஃபயர் மிசைல்கள் மற்றும் MK-54 லைட் வெயிட் டார்பிடோக்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஹெல்ஃபயர் மிசைல்கள் மற்றும் லைட் வெயிட் டார்பிடோக்கள் பிரத்யேகமா MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்துவதற்காக இந்தியா வாங்க போறாங்க. சில வருடங்களுக்கு முன்பு இந்திய கடற்படைக்காக 24 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு அமெரிக்காவிடம் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட $2.6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடையது. இதுவரைக்கும் அமெரிக்கா 6 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படைக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. இந்தியா ஆர்டர் செஞ்சிருக்க 24 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை 2025 வருடத்துக்குள் அமெரிக்கா சப்ளை செய்து முடிப்பாங்க. இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை பிரத்யேகமா இந்தியா தன்னுடைய சீடனியல் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்காக வாங்கியிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா ஆன்டி சர்ஃபேஸ் மற்றும் ஆன்டி சப்மரின் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு பயன்படுத்துவாங்க. ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் மற்றும் MK-54 லைட் வெயிட் டார்பிடோக்கள் தான் MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களோட பிரதான ஆயுதம். இந்த ஹெல்ஃபயர் மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஹெல்ஃபயர் மிசைல்கள் ஒரு அதிநவீன ஏர் டு கிரவுண்ட் மிசைல். இந்த மிசைல்கள் பிரத்யேகமா ஹெலிகாப்டர்கள்ல இருந்து பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஹெல்ஃபயர் மிசைல்கள் 49 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்னால 8 முதல் 9 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஹெல்ஃபயர் மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 11 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மாக் 1.3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 1.3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்தியா வாங்க உள்ள அடுத்த ஆயுதம் MK-54 லைட் வெயிட் டார்பிடோ. இந்த டார்பிடோக்கள் பிரத்யேகமா எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்தப்படும். இந்த லைட் வெயிட் டார்பிடோக்களை போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த லைட் வெயிட் டார்பிடோக்கள் குறைவான ஆழத்துல நீந்தி சென்று இலக்குகளை தாக்கக்கூடியது. இந்த லைட் வெயிட் டார்பிடோ 276 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த டார்பிடோக்கள்னால 44 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். M54 லைட் வெயிட் டார்பிடோக்கள்னால அதிகபட்சமா 9.1 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த டார்பிடோக்கள்னால 74 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த லைட் வெயிட் டார்பிடோக்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஆக்டிவ் பாசிவ் அக்யூஸ்டிக் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அடுத்த அப்டேட், இந்திய தரைப்படை தற்போது வரைக்கும் 5 லிமிடெட் சீரியஸ் ப்ரொடக்ஷன் பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில 90 முதல் 95 பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை இந்திய ராணுவம் வாங்க இருக்காங்க. இதற்கான ஒப்பந்தம் கூடிய விரைவில் கையெழுத்திடப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா உள்நாட்டிலே தயாரித்த ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ல இந்த வருடம் சோதிக்க உள்ளாங்க. இந்த சோதனை முடிந்த பிறகு பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அட்டாக் ஹெலிகாப்டர்களோட பிரதான ஆயுதமே ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் தான். அதனாலதான் ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை இந்த ஹெலிகாப்டர்கள்ல இருந்து சோதித்த பிறகு பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு இந்திய ராணுவம் திட்டமிட்டிருக்காங்க. பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் 15.8 மீட்டர் நீளமும் 4.6 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டதா இருக்க போகுது. இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா
1800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்களை இந்தியா வெற்றிகரமா உலகின் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு அழைக்கப்படும் சியாச்சின் கிளேசியர் பகுதியில ஆபரேட் செஞ்சிருக்காங்க. உலகத்திலே பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் போன்று வேறு எந்த ஒரு ஹெலிகாப்டரும் கிடையாது. ஏன்னா இந்த ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. கார்கில் யுத்தத்திற்கு பிறகுதான் இந்தியாவிற்கு ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்தப்படும் தாக்குதல் ஹெலிகாப்டர்களோட முக்கியத்துவம் தெரிய வந்தது. அதற்கு பிறகு திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள். இந்த ஹெலிகாப்டர்கள்னால 1750 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஹெலிகாப்டர்களை இயக்குறதுக்கு 2 டர்போமெகா சக்தி 1H1 டர்போ ஷாஃப்ட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 268 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால தொடர்ந்து 550 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் செய்ய முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 21,300 அடி உயரத்துல பறக்க முடியும். பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள்ல பல அதிநவீன ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு 20mm M621 Kannan இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல மிசைல்ஸ் மற்றும் ராக்கெட்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்துவதற்கு 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ல ஏர் டு ஏர் மிசைல்கள், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்கள், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள், பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ், கிளஸ்டர் மியூனிட்ஸ், அன்கைடட் பாம்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.